வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 வந்து சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் வந்து 50-51 நாட்கள், சுக்கிரன் வந்து 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம வந்து சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் வந்து கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் பயிற்சி நீசம். இது என்னன்னாக்கா 7-10 இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த செவ்வாய் வந்து பார்வை வந்து நீச சுக்கிரன் மேலே இருக்குது 10ஆம் இடத்துக்கு. இன்னொன்று வந்து சனியோட பார்வையும் இருக்குது. இது எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும்? இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருட்சேத்திரத்தில் ஆரம்பம் மாதிரி சொல்லலாம். குருட்சேத்திரம் ஃபேவரபுளாக நடந்து முடிஞ்சிடுது பாண்டவர்களுக்கு. ஆனால் ஆரம்பம் முதல் நாள் எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எப்படி ஜெயிக்கவும், யார் ஜெயிப்பாங்க தெரியாது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருக்கார். அதுமாதிரி தான் இவங்களுக்கு கடவுளோட அருள் இருக்குது தனுசு ராசினியர்களுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5-12 கூடையவன் 7ஆம் இடத்துல வரார். 7ஆம் இடத்துல வந்து டைரெக்டாக இவங்களை பார்க்குறார் செவ்வாய். அதே சமயம் ஜீவனஸ்தானத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குறார். டென்ஷன் ரைட். அதே சமயம் வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து உட்கார்றார் செவ்வாய். உணர்ச்சி அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும். அப்போ வாழ்க்கை துணை, நண்பர்கள், இவங்க விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம ராசியை சனி பகவானும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அப்போ அதிகமாக ஒரு வேலை செய்கிற மாதிரி வரும். அப்போ அந்த டென்ஷனை கட் பண்ணிட்டு வேலை செய்யணும். ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவும் பார்த்திங்கன்னா ஃபேவரபுளாக இல்லை. ராசிநாதனே 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். 1. 2வது இவங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் அடைகிறது பரவாயில்லை. 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல தான் மறைகிறார். ஸோ பகைமை குறையும், கடன் சுமை குறையும். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க கடன் பற்றி. ஏன்னா எல்லாருக்கும் மனுஷனுக்கு கடன் தாங்க நிறையா இருக்குது. என்ன நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாடே கடனில் இருக்குது, இந்தியாவே கடனில் இருக்குதுன்னு. பட் இருந்தால் கூட நம்ம கடனை பற்றி தான் நம்ம யோசிக்க முடியும். மற்றவங்க கடனை பற்றி, பக்கத்து வீட்டுக்காரரோட கடனை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை அவங்க யோசிச்சுக்கிட்டோம். அந்தமாரி இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே அவர் வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கார், நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போதே பகைமை கொஞ்சம் குறையிறதுக்கு அதேமாரி கடன் சுமையும் குறையும். எப்படி ஜீவனத்தை விருத்தி அடைய வைக்கணும் இவங்க அப்படியே. ஏன்னா உல்டாவாக வேலை செஞ்சாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ராசிநாதன் அங்கே 8ஆம் இடத்துல மறைகிறார். அதே சமயம் 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ஸோ சுகங்களை கட் பண்ணுறார். என்னதான் ராசிநாதன்னாலும் அவங்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வேலையை செய்வாங்க கரெக்டாக. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். டென்ஷன் எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் இந்த நீச்சமடைகிறார் சுக்கிரன் அப்படின்னாலே, இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா லாபாதிபதி, 6-11 கூடிய அதிபதி. அப்போ
தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை தடை பண்ணுவார். ஏன்னா நீச்சம் அடைகிறார். நீச்சம்ங்கும்போது அதுக்கு உண்டான வேலைகள் நடக்காது. அப்போ வேலைகளை நடக்க வைக்கணும் இவங்க. ஸோ உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேஷன், கவனமாக வேலை செஞ்சாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த நெளிவு சுழிவெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதனே குரு தான். அப்போ ஒரு குரு மகான் மாதிரியே தான் இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீச்சமடைஞ்ச சுக்கிரன் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அதே சுக்கிரனை செவ்வாயும் சனியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜீவனத்தை கவனமாக பண்ணணும். என்னென்னா உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் கவனமாக வேலை செய்யணும், நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதம் அவர்கள் இந்த பெயர்ச்சிகளின் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடலாம். அப்படிங்கிறனால கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்துலையும். இப்போ இந்த தனுசு ராசிக்கு திருமண யோகம் கூடி வருமா? ரொம்ப நாளாக திருமண பிரச்சனைகள் இருக்குது. அதாவது திருமணம் கைக்கூடி வராமல் இருக்கிறது. ஏன்னா சனி பார்வையும் இருக்குது இல்லையா? அப்போ தான் சனி வக்கரமாக இருக்கார். இப்போ செவ்வாயோட பார்வையும் ராசிக்கு விழுது. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு தான். இப்போ சுக்கிரன் வேற நீசமாக வராரு. இப்போ குரு 8ஆம் இடத்துல வேற. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண தடைகள் வருமா அப்படிங்கிறது என்னோட இது. நீங்கள் இது கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. கதைங்கிறத விட ஒரு இது என்னென்னா, ஒரு புலி ஒன்று ஒருத்தனை துரத்துறது காட்டில். அவன் ஓடுறான். ஓடி போகும்போது ஒரு பெரிய குழி, அதில் விழுந்துடுறான். விழுறதுக்கு முன்னாடி ஒரு கொம்பு, அதாவது இந்த கொடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பிடிச்சின்ட்டான். அது கெட்டியான கொடி, அதனால் பிடிச்சின்ட்டான். பிடிச்சோன்னே அப்பாடா, அப்படியே அந்த புலி போனோடனே நம்ம பிடிச்சி ஏறி வெளியில் வந்துடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி புலி அங்கேயே உட்காந்துட்டுருக்கு, போகலை. சரி என்ன பண்ணலான்னு கீழே பார்க்குறான். கீழே ஒரு மலைப்பாம்பு இவனை நோக்கி வந்துட்டுருக்கு. என்ன அது கண்டிப்பாக சாப்பிட்ரும் பாம்பு. ஐயோ என்னடா அதுன்ட்டு பயப்படுறான். யாராவது ஹெல்ப்புக்கு வரமாட்டாளான்னு. அப்போ அண்ணாந்து பார்க்குறான். ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு துளி ட்ராப் ஹனி வந்து விழுது. தேன் கூட்டிலேருந்து தேன் வந்து நாக்கில் விழுது. அவன் சுவைக்கிறான். இன்பமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனையில் ஒரு சந்தோஷம். அது மாதிரி தான் இவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். எந்த கிரகமும் இப்போ ஃபேவரபிளாக இல்லைன்னு சொன்னால் கூட குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தை. குரு பார்வை கோடி நன்மை. ஸோ குடும்பம் நல்லா இருக்கும், திருமண யோகம் கைகூடும், அதே மாதிரி பொருளாதாரமும் நல்லபடியாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளும் சமாளிச்சிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். இந்த தனுசு ராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும். வேலை வாய்ப்பு ரீதியாக பிரச்சனைகள் தீருமா? அந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கிர பயிற்சிக்கும் ஓரளவுக்கு குறையுங்க. வேலை வாய்ப்பு உருவாகும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கார். சனி வந்ததுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தான். ஆனால் இப்போ வக்கரம் ஆகிட்டார். அதுதான் இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வக்கரமாக இருக்கார். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். வேலையில் இருக்கிறவாளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வருமானம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தனுசு ராசிக்கு வந்து முதலீடு எதனா பண்ணலாமா சார்? 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாக இருக்கார் இல்லையா? செவ்வாய் பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. நம்ம எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வரோம், எல்லா ராசிக்கும் அதுதான் சொல்கிறோம். பொதுவாகவே இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாக்கும்போது முதலீடு எதனா பண்ணலாமா? ஒரு சிறு தொழில் வியாபாரிகள் முதற்கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பண்ண முடியுமா? பண்ணால் லாபம் வருமா? இல்லை பார்த்து பண்ணணுமா? அருமையாக கேட்டிங்க. என்னென்னா பண்ணலாமா, பண்ணினா லாபம் வருமானு. பண்ணலாம், ஆனால் லாபம் வர்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா 6-11 கிடையாது தான் நீச்சம் அடைகிறார். 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறது பரவாயில்ல, தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கி கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரம்ங்கிறது கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் லாபாதிபதி நீச்சம் அடைஞ்சிடுறார். செவ்வாயோட பார்வை வாங்குறார், சனியோட பார்வை வாங்குறார். லாபம் எப்படி கிடைக்கும்? கஷ்டம். அப்போ இவங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வேலை செய்யணும். வேலை செஞ்சால் லாபம் வரும். ஸோ இவங்க முயற்சி எடுத்து பண்ணணும். அதுக்காகத்தான் ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. ஏன்னா லாபாதிபதி நீச்சம் அடைகிறார். அப்போ கஷ்டம். கவனமாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கணும் சார்? இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க.
மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க பாருங்கள், கண்டிப்பாக குறையும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டம்தான் இவங்களுக்கு. பட் உடல் ஆரோக்கியம் இப்போ தெளிவாக இருக்கும். ஏன்னா வக்ரம் அடைஞ்சிடுறார் சனி பகவான், ஓரளவுக்கு இவங்களுக்கு நன்மை. என்ன 8ஆம் இடத்துல குரு மறையிறார் ராசிநாதன் சொன்னே, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறேன் நான். மற்றபடி கவனம்ங்கிறது எல்லாருமே எடுத்துக்கணும். பட் எஸ்பெஷலி இந்த தனுசு ராசினியர்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, பரிகாரம் தனுசுக்கு. பரிகாரம் அப்படின்னாலே குரு மகான்கள் வழிபாடு தாங்க இவங்களுக்கு கையில் கொடுக்கும். இந்த குருவுக்கும் குருவானவர் முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதம். ஸோ குரு மகான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு இது பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஓம் சரவண பவாய நமக இது சொன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். டெய்லி ஒரு 27 தடவை சொன்னாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சியும் அதேமாதிரி செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியும் இவர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.